ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, விவோவோட T4 5Gன்ற இந்த ஒரு ஃபோனை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். விவோலையும் சரி, ஐக்யூலையும் சரி, ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி ஃபோன்ஸை நிறையா வந்து சிமிலராக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ரியல்மிலையுமே சரி, சேமான ஒரு மாடல் இருக்கக்கூடிய ஃபோன்ஸே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேயுமே அதே மாதிரி ஒரு மாடலில் தான் இருக்க போகுது. பட் இருந்தாலும் ஃபீச்சர்ஸ் ஸ்பெக்ஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. ஸோ இதில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இதில் வந்து ஒரு குவாட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்னாப்ட்ராகனோட 7S ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அன்பாக்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து நமக்கு ஒரு ஒயிட் பாக்ஸாக இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்ட்செட் இருக்குது. ஸோ ஹேண்ட்செட்டை எடுத்து வந்து இடைய வச்சுருவோம். ஸோ ஹேண்ட்செட்டை எடுத்து இடைய வச்சதுக்கப்புறம் உள்ளே வேறு என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஒரு TPU கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு நல்ல குவாலிட்டியில் USB to C டைப் சார்ஜிங் கேபிளும் வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு ரெண்டுமே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. இதையுமே வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் அது கூட வந்து நமக்கு வந்து ஒரு 190 வாட்ஸ்க்கான அடாப்டருமே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஒரு சிம் எஜெக்டர் டூலுமே கொடுத்துறாங்க. இதை மாடலை வந்துட்டு மாற்றவே மாட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோனுக்கு வரும். ஃபோனை வந்து அன்ராப் பண்ணிடலாம். ஸோ அன்ராப் பண்ணால் பார்க்குறதுக்கு ஃபோன் வந்து ஒரு கிரே கலர் மாதிரி இருக்குது. சூப்பரான வந்து பார்க்கறதுக்கு இருக்குது. அண்ட் தென் ஹேண்டில் பண்ணுறதுக்குமே வந்து நல்லாவே வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனை எடுத்தால் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. அண்ட் தென் ரொம்ப ஸ்லிம்மாகவே வந்து இருக்குது. பிசிக்கல் ஓவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாட்டமில் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. C டைப் சார்ஜிங் போட்டிருக்கு. பக்கத்தில் வந்து நமக்கு வந்து மைக் கிரில் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் சிம் ட்ரே இருக்கும். ஸோ சிம் வந்து டியூவல் சிம் வந்து போட்டுக்கலாம். மெமரி கார்டு போட முடியாது. ஸோ இதை மட்டும் எப்பயுமே வந்து வர்றது தான். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைக் ஒன்று இருக்குது, செகண்டரி மைக்கு. ஐஆர் பிளஸ்டருமே வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு பெருசாக தெரில. அண்ட் தென் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து வால்யூம் பட்டனும் இருக்குது. அண்ட் தென் பவர் பட்டனுமே வந்து பக்கத்தில் வந்து கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் இந்த கேமராவோட பம்ப் வந்து பார்க்குறப்ப நமக்கு ₹5 காயினில் வர கோடு மாதிரி இருக்கும். சைடில் பார்க்குறதுக்கு ஒரு கோல்டு ஃபினிஷில் வந்துருக்கு. ஸோ ஒரு ப்ரீமியம் லுக் வந்து அதுவே ஃபோனுக்கு வந்து தருது. நெக்ஸ்ட் எனக்கு இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. யூஸ் பண்ணுறதுக்குமே சரி, நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளேவாக வந்துருந்துச்சு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் ஒரு குவாட் கர்வ்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் தென் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குவாட் கர்வ்ன்றதுனால ஒரு சூப்பரான வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அண்ட் தென் நான் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து கேமரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 4K 30 FPS 60 FPS வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ வீடியோ அவுட்புட்ஸுமே ஓரளவுக்கு நல்லாவே வந்து கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு அவுட்டோரில் எடுக்கிறப்ப நல்ல ஒரு அவுட்புட்ஸ் வந்து கிடைக்குது. ஜூம் லெவலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து ஜூம் பண்ணி வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியும். கிளாரிட்டிக்காக இல்லை. ஸோ சம்டைம்ஸ் இது யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனோட பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா விவோன்னு ஒரு பிராண்டிங் இருக்குது. அண்ட் தென் ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குது. பார்க்கறதுக்கு கையில் கிரிப் பண்ணுறதும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ எனக்கு பர்சனலாகவே வந்து இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி. அண்ட் தென் இந்த கேமரா பம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் உங்களுக்கு தெரியும், பின்னாடி இருக்கிற கேஸ்லேயுமே ஒரு லைட்டான ஒரு கேர்வியாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. வெறும் 185 கிராம்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் சூப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் தென் இதோட சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு 7300 mAhக்கான பெரிய பேட்டரி. ஸோ இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ நல்லாவே வந்திருக்கு. அண்ட் தென் 5Gக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு SA NSA சப்போர்ட் வந்து இருக்குது. பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்லேயே வந்து பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. மல்டி டாஸ்கிங்லேயும் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. நான் நிறையா வந்து ரஷ் பண்ணி பார்த்தேன். ஸோ எந்த ஒரு இஷ்யூமே எனக்கு வந்து பெருசாக தெரில. நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 12 to 15 ஆப்ஸ் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ண வச்சுருக்கேன். ஸோ இதுலையுமே எந்த ஒரு லேக்குமே இல்லாமல் ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ண முடியுது. வாங்கின புதுசில் இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் வந்து நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட் வர்றப்போ எப்படி இருக்கும்னு எனக்கு ஆனால் தெரியல. ஸோ இதில் வந்து ஃபோனில் செட்டிங்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு அபவுட் ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு போயிடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெமரி யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா 256 GB வந்து வேரியண்ட் இருக்குது. 128 வேரியண்ட்டுமே வந்துருக்கு. அண்ட் தென் இதில் ஃபன் டச்சோட OS வந்து ரன் ஆகுது. அப்புறம் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆண்ட்ராய்டோட OSோட 15 வந்து ரன் ஆகுது. அண்ட் தென் ஆண்ட்ராய்டு வியூமே வந்து 15 வந்து வந்துடும். ஸோ 8+8 GB ரேமு. ஸோ அப்போ 8 GB ரேம் தான் வேரியண்ட்டு. 256ன்றது ரோம் டைப்பு. நெக்ஸ்ட்டு ஆண்ட்ராய்டோட 15 வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸு ஒரு 2 இயர்ஸ்க்கான அப்டேட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 3 இயர்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. வாரண்ட்டி பொறுத்த வரைக்கும் 1 இயருக்கான வாரண்ட்டி இருக்குது. அண்ட் தென் 6 months ஃபார் பாக்ஸ் ஆக்சசரிஸ். ஸோ சார்ஜர்ஸாக இருக்கட்டும், இல்லை கேபிள்ஸாக இருக்கட்டும், ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் விவோவோட சர்வீஸில் வந்து வந்துடும். ஸோ அவங்களே வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணிங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிங்க, மிஸ் பண்ணுறாதீங்க மெயின் ஆகிடுச்சுன்னா. நெக்ஸ்ட்டு இதோட
வேறு என்ன செட்டப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். பேட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பேட்ரிலாம் வந்து சொல்லவே தேவையில்ல, 1.5 நாள் 2 நாள் வந்து கண்டிப்பாக வந்து வருது. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. 7300 mAhன்னு ஒரு பெரிய பேட்ரி செட்டப்பை வந்து கொடுத்துட்டான். இப்போ வரப்போகிற ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் இதே எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே தான் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வரக்கூடிய இந்த கெஸ்டர் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து மாறவே இல்லை. இது மட்டும் மாறுச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஐக்யூவோட நியோ 6 வாங்கியிருந்தேன். அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அதில் இருக்கிற சேம் அதே இருக்குது. ஒரு சிலது 1, 2 மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் அப்டேட்ஸ்லேயே கொடுக்கலாம், பட் ஆனால் கொடுக்க மாட்றாங்க. நம்ம ஏன்னு தெரியல அது மட்டும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் ஆஸ் யூசுவல் வந்து பார்த்திங்கன்னா பழசு தான். ஒரு சிலது 1, 2 தான் வந்து புதுசாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஐக்யூ யூசர்ஸாக இருக்கட்டும், இல்லை விவோ யூசர்ஸாக இருக்கட்டும், 2 பேருக்குமே ஒரே ஃபீச்சர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதே தான் இருக்குது. ரியல்மியில் கொஞ்சம் யூனிக்காக வந்து கொடுக்குறாங்க இப்போலாம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஃபீச்சர்ஸுமே சில இதெல்லாம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து கிடையாதுங்க. ஸோ அதை மட்டும் வந்து மைண்டில் வச்சுங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. பழசு தான். ரொம்ப வருஷமாக வந்து இதே தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அரைச்ச மாவே தான் வந்து அரைகிறாங்க. ஐக்யூவும் சரி, விவோவும் சரி. ஸோ அதை மட்டும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் எனக்கு கேமராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இதுவுமே ஃபீல் ஆகலை. சூப்பரான ஒரு கேமரா தான் அவுட்புட்ஸ் எப்பயுமே இருக்கும். விவோலையும் சரி, ஐக்யூலையும் சரி, ரெண்டுத்துலேயும் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து டீசெண்டான கேமராஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. வீடியோஸை ஷூட் பண்ணுறதும் சரி, இல்லை மற்ற ஃபியூச்சர்ஸ் ஃபோட்டோஸ்க்கு இருந்தாலும் சரி, நல்ல ஒரு டீட்டெயிலான ஒரு இதில் நல்ல ஒரு சூப்பரான அவுட்புட்ஸ் கொடுக்குற மாதிரி கேமராஸ் தான் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அது போல் தான் இந்த வாட்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்லோ மோவில் எடுக்கிற வீடியோஸும் சரி நல்லாவே இருக்குது. அண்ட் தென் ஒரு 240 எஸ்பிஎஸில் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும் ஸ்லோ மோஷன் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்கிட்ட வந்து இதில் 50 மெகா பிக்சல் தான் மேக்ஸிமம் அவுட்புட்டு. ஸோ ஒரு 32 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் செல்ஃபிக்கு 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இது தான். ஆடியோ ஜாக் வந்து இதில் வந்து கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லித்தியம் அயன் பேட்ரி தான். ஸோ சிலிகான் பேட்ரி கிடையாது, லித்தியம் அயன் பேட்ரி. ஸோ மில்லி ஆம்பியர்ஸ் வந்து 7300 மில்லி ஆம்பியர்ஸ் பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 16.3 × 7.6 × 0.8 mm அப்படின்றது சென்டிமீட்டர்ன்றது ஒரு 8 mm திக்னஸ் அப்படின்றது தான் வந்து அப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் ஜிபிஎஸ்க்கான சப்போர்ட்டுமே வந்து வந்துடுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பின்னாடி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அவுட்புட்ஸ்லாம் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணுறேன், அதையுமே வந்து பார்த்துங்க. நம்ம கேம் போய்ட்டு மேக்ஸிமம் எவ்வளோ வரும், ஹெச்டிஆர் வரைக்கும் இருக்குது. ஹெச்டிஆரில் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நம்மளால் வந்து இல்லை அல்ட்ரா ஹெச்டிஆர் வரைக்கும் போகும். டவுன்லோட் பண்ணுங்களா? சரி, ஓகே. அடி போ. ஆஹா ஓகே, ரெடி. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு இந்த குவாலிட்டி கொடுக்குறேன்னு பெரிய விஷயம். கரைஞ்சி போச்சு சூட்டில். ஓகே, இந்த ஃபோனோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி வாங்கிங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.